காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கோரிய கணவனை மனைவி வெட்டி கொலை செய்த சம்பவம் ஒன்று மட்டக்களப்பில் பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு வாகனேரி விஷ்ணு கோவில் வீதியை சேர்ந்த 46 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையே சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த கணவர் வழமை போல விவசாய நடவடிக்கைகளுக்காக நேற்றிரவு வீட்டை விட்டு வெளியேறி இன்று காலையில் வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் மனைவியிடம் காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கோரியுள்ளார். அதன் பின்னர் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது மோதலாக மாறிய நிலையில் முற்பகல் 11:30 மணியளவில் மனைவி பிட்டு கேட்ட கணவனை ஆயுதம் ஒன்றினால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதையடுத்து குறித்த பெண் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சரணடைந்த நிலையில் அங்கு கணவனை தாம் கொலை செய்துள்ளதாக வாக்குமூலம் வழங்கியமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக தடயவியல் பிரிவு போலீசார் விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.